சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடணுமே மறந்துட்டாட பாபா நாளைக்கு சொல்றேன்னு தங்க சிலை தானடா என் மனைவி தம்பி வந்து தம்பியா உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? ஆமாண்டா. உங்க மேல எனக்கு கோபம். ஏண்டா? நீங்கள் மன்னனாக கஷ்டத்தை பார்க்க முடியல. உங்க திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. பாவி இதையும் மறுத்து விட்டியாடா? நீ கேப்பன்டா எல்லாம் ஆல்பத்துல வச்சிருக்கீங்க. போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ உண்மைதான். நிச்சயதார்த்தம், பரிய கட்டு, பெண்ணடப்பு, தாலி கட்டு ஆல்பத்தை பார்க்கலாம். அவளையா உங்க அண்ணனும் பஸ் நைட் நடத்த கூட என்னடா சொல்ற அம்மா கட்டனால அந்த மின்னிக்கு மதுக்கு மேல ஏற அதே போட்டோ எடுத்த எல்லாம் எங்கடா போட்டோ எடுத்த எங்க இருந்த நீ கட்டில என்ன உட்காந்து சொல்லக்கூடாது அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா பத்திரி தெய்வதா பத்திரி தெய்வதா இந்த மேல மயூர்ல எத்தினியோ ஆயில கைதத்தி எடுத்தாக்கா தெரியும் அந்த அங்காளம்மா புண்ணியத்துல கூட்டம் ஒரு புண்ணியத்துல நல்லா நோய் நொடி இல்லாம நல்லபடியா நான் என்ன சொன்னேன் நான் அடங்குறேன் பாரு கோபம் ஒரு வேலைக்கார பையனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் தாய் சோறு போட்டு செல்லமா வளர்த்த பாரு அதான் மயிறு மயிரா பேய்க்கா தாயிரு சோறா தாயரு சோறு மயில் பாச்சு வாயா கேட்க மாட்டேன் அடிக்க கேட்க மாட்டேன் இருந்தாலும் பால் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிடுறீங்களா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா இல்லன்னா அதோ முண்டை என்ன கூட பிடித்தான் பார்த்தா அதை நம்பித்தான் 1050 ரூபாய் கட்டணும் பார்க்கிறேன் எதையோ யாராண்டே பலமா ஏமாந்துக்கிறான் தம்பி என்ன ஒரு பணிவு பார்த்தாயா பத்தினியில் மறி தெய்வமாடா என் மனைவி பத்தினியா பத்தினியோ ஆமாண்டா இந்த ஊர்ல கண்ணகியில் மறி பிறவி கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாத்தீங்க எப்படியா மேல மதுரை எரிச்சு உங்களை பார்த்து விட்டேன் அண்ணியை பார்த்து விட்டேன் நாம் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை காசி யாத்திரை இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தங்கை என் தங்கச்சி பொம்பளை நோயா இருக்கு சிவாஜி கணேசன் கத்தாண்டா உண்டாண்ட பையன் 500 ரூபாய்க்கு நடிக்கிறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான் 10,000 ரூபாய்க்கு பாய்க்கு போட்டுக்கிறேன் என்னடி
என் தங்கச்சி எங்க என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வெளி வந்துச்சு. என்ன நீ ஆச்சு? அண்ணி அழுகுறாங்கடா. அது அழாதுங்க. எங்க அண்ணி அழுதா எனக்கு வலிக்குதுடா. கண்ணீர் நீர் வடிந்தா எனக்கு அப்படியே உணரம்மா போட்டு தங்கச்சி முத்தாளுக்கு இருக்கால இந்த வாழ்ல ஒரு நிமிஷம் பண்ண கூட்டிட்டு நான் ஏத்துக்கணும் ஒன்னா நான் கூட்டி போய் ஒரு ஆம்பளை கூட்டினா சந்தோஷப்பட்டு இப்ப ஆம்பளை இல்ல பொம்பளை இல்ல அண்ணா கட்ட நிக்கிறானே. நான் கிடையாது இந்த வள்ளத்துக்கு ஓடி போட்டான். அப்படியா? அது என் பேர் மேல வந்துச்சு. எவன் இப்படி ஒன்னாலும் என் பேர் மேல தான் சொல்றாங்க. திருவசார கோயில் அவன் எவனோ நைட்டு ஒட்டுக்கிறான். கப்பலுக்கு தான் ஒட்டுக்கிறான். அண்ணி குருவா அழைத்த உண்மையா? ஐயோ தம்பி தலைக்காணி மந்திரம் ஏத்தராயா கட்சியில மாணவனை தாங்க முடியல. ஒரு சின்ன ராய் லக்கடை மாத்திரம் தான் உனக்குருவான். நான் மாத்திரேன் ராய் லக்கடை மாத்திரம் ராயில் அக்காடு மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க. எப்பா அது ரொம்ப பவரான மாத்திரை. ராயில் அக்காடு 1848 வாங்கி போட்டோம். நல்லா இருக்குண்டா. அது ஒண்ணு செட்டோட ஓல்டு மக மாத்திரம் தான் வாங்கி போட்டாங்க. தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. ஐயோ நான் இந்த கம்பெனில நினைக்க மாட்டேன். அப்படி என்ன அழைத்த உண்மையா? அழைத்த உண்மையா? இந்த சதிகார பாவை மீது சத்தியம் உண்மைப்பா. கபடியா பிள்ளை வாங்காதே சாமாச்சிருவா. அம்மா இது யார் பெத்த பிள்ளையோ? எல்லாரும் தலைமையில சத்தியம் பண்றாங்களே. இந்த ஊர் ஆட்டு கோயிலூர் போறதுக்குள்ளே அது செத்துருமோ உயிரா இருக்குமோ தெரியல. ராஜா உன் வாயில சக்கரை வாரி போட்டு நான் செத்துறேன்டா. எப்பா 50,000 வாங்கி நீங்களே பங்கிட்டு போங்க. 50,000 வாங்கி பங்கிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் தாண்டுவீங்க. தம்பி ஒரே தங்கி ஒப்பந்த தங்கி படபாவி தவறு செய்து விட்டாரா? விடவே கூடாது. இனிமேல் எனக்கு கவலை இல்லையா? நாம் இருவரும் போச்சு போச்சு ஃபைனலா போச்சு. உண்மை அந்த பாரு உயிராக சேனை படுத்தல மதிப்பா. எல்லாம் சோதனை வாங்கினால்தான் கேட்கிறாங்க. என்ன இளவரசர் எப்போது வந்து சத்தம் வந்து அம்மா பயணமெல்லாம் எப்படி இருந்தது? எந்த பையன் அனைவரும் சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் நாட்டில் குடிமக்கள் அத்தனை பேரும் நாட்டை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். நாட்டை விட்டு போறாங்களா? அப்ப என்ன நடக்குது? ஏன் போறாங்க? அமர்ந்தது எப்போது காணகம் செல்ல வேண்டும். குடிமக்கள் குறையை தீர்த்து செல்ல வேண்டும். புறப்படி போகுது. புறப்படி போகலாம். வேட்டையாடு எப்படியா இருக்குவா போவா? கல்யாணத்துக்கு வந்தது முதல் ஐச்சாங்க இருக்கிறது. எனக்கு பசியும் அதிகமாக சாப்பிடுறா. அடி சாப்பிடாது. ஐஸ் பிரியாணி சாப்பிடுறியா? ஐஸ் பிரியாணி அது ஐஸ் பிரியாணி. ஆட்டுக்காரங்க சாப்பாடு செஞ்சாங்க. மீதி சாப்பாடுல தண்ணி தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சிருக்காங்க. போய் கை வை சின்ன இருக்கு. அது ஐஸ் பிரியாணி. உனக்கு இருக்குதா? புளிய சொல்ல பாத்தியானா? எனக்கு இருக்கிற சட்னிக்கு அடே வச்சு போடி. அவனை வாடா நல்லா பாடு நல்லா.
சாப்பிட்டுறியா? அது சுவையான உணவு. நீ சாப்பிட்டீங்கன்னு தெரியல. சாப்பிடல. ஏய், திருந்த மாட்டீங்க. திருந்த மாட்டியாடா? திருந்த மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது? பாபாலே. நீ சொல்லுங்க நீ. சாப்பிட்டியா ராஜா? வாழ்ந்த பாதி பிடிச்சலாம் கழிச்சா இருக்குது. ஷூ எங்க வாங்கின? போர் மார்க்காட்டியா? நல்லா இருக்கிற நீ ஆம்பளை பயிரு. வயிற்றுல அப்பெல்லாம் பேசாதீங்க. அவதான் சாப்பிட்டியா? ரசம் குடிச்சா? அண்ணி நின்னுங்கன்னே ஊற்றிருப்பாங்க. அது சொல்லுங்க நீ. இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ராஜா இந்த சட்டை நெட்டி ஆர்டர் பண்ண பாண்டிச்சேரியில எடுத்துக்கோ. அந்த வயசுல புரியாதே ஆட்டாடுறான். என்ன வந்து கேள்வி மாமன் சாய்பாபா கோயில் போட்டு சாய்பாபா கலர் இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்ச கலர் பரவாயில்ல. இந்த ராமராஜ் சேர்த்து இருக்கிறார் அப்படின்னா கையும் முடிச்சிடறேன். இல்லம்மா உண்மை இருக்கிறது அது மாட்டு வெளியே வந்ததே இல்லை. சிரிக்காதடா நீங்க நான் பைத்தியா நான் கம்பெனியே பைத்தியக்கார கம்பெனி போய் வச்சு உன் கடைசி போய் அடி சொல்லுங்க நீ. பார்த்துட்டு ரொம்ப சரியா நீ பார்த்து ஐயோ ஐயோ நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டு பாக்குறோம்பா. உடம்பு ஏற மாட்டுது. தக்காளி போல போல சொக்கா நல்லா ஒரு ஜூஸ் வாங்கி போடா. ஜூஸ் ஏதோ மருந்து சொக்கா எங்க வயிறு அது சொல்லுங்க நீ. இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ஆமா எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குப்பா. சந்தேகமா? அடே ராஜா வெளிநாடு சண்டை படிச்சிருக்கிற ஆமா வெங்காயம் என்ன வேலை வைக்கிறேன்? நான் வெங்காயம் விலகாதான் வெளிநாட்டுக்கு இல்ல ராஜா எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன். அண்ணி இங்கே இருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு சில சந்தேகங்கள். ஏய் சந்தேகம் கொடிய நோய்டா. அதை உடனே நிறுத்தி செஞ்சு வைக்கணும். வரல பார்த்தே சொல்லிவிடுவோம் நாங்க. சிரிக்காதடா இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரைக்கு யார் சவாரி செய்வது? இதுதான் உங்களுக்கு சந்தேகமா? ஆமா. அந்த வெள்ளை குதிரை மீது என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்து வழக்கம். அண்ணனுக்கு பிறகு இதுதான் சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு டேய் தம்பி நாம தான் ஏறுவேன். நீ நேரம் உட்காந்துருக்க. என்னடா இது கதை? தம்பி நான் ஏறுவேன். அண்ணன் ஏறுறோம் ஏறுடா. வெள்ள குதிரை ஏறுவேன். நீ ஏறுவா? ஐயோ உனக்கு ஐடி அட்டாதுடா. ஏய் நான் நெட்டி முட்டி ஏறுவேன். எத்தாங்க உன்ன மாதிரி ஆளை தாண்டி பாத்துக்கிறோம் நாங்க. நெட்டி முட்டி ஏறுறது. ரெண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி பையன் வேலைக்கு ஆயிடுவான் ஒர்க் ஆயிடும். அது சொல்லுங்க நீ. நம்முடைய அரண்மனையில ஒரு தங்கத்தட்டு அதுதான் ஒண்ணு நம்ம சாப்பிடுறோம். ஆமா அண்ணனுக்கு பிறகு யார் சாப்பிடுவாங்க? இதுதான் ஒரு சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது தம்பிக்கு உரிமை. அண்ணன் சாப்பிடுற தட்டுல ஆமாண்டா. ஐயோ அது எச்சு தட்டுடா. சொல்லுடா. நானும் அப்படி அண்ணனும் சின்ன வயசுல ஒரே தந்தன உணவு அருந்துவோம். சின்ன வயசுல இருந்தா அதுதான் ரத்த பாசம். கழுவாத கொடுவான். தட்டுப்பா. என் தங்கம் காலாண்டு பச்சில பாஸ் ஆயிட்டேன். ஐயோ அரையாண்டு பச்சில பாஸ் பலே ஆயிட்டேன். பலே பலே. அண்ணி உனக்கு அடுத்ததான் முழு ஆண்டு பரிச்சை வைக்க போறாங்க. அப்படியா? அதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ்? ஈசந்திர கிளாஸ். அடி சொல்லுங்க அடி. இருந்தாலும் மூன்றாவது கேக் கட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. வெள்ளம் பண்ற ஒரு மாதிரி ஷையா கேக்
கேள்வி முக்கியமான கேள்வி 20 மார்க் கொஸ்டின். வெள்ள மண்டபம், உள்ள மண்டபம், எவ்வளோ பள்ள மண்டபம். அந்த கதையா சொல்லுங்க. நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்த இருக்குது. வஞ்சன பத்தை ஒருவேளை உங்க அண்ணன் செத்துட்டா சொல்லலாமா? குழந்தை எப்படி ஆயிரம் பாத்தியா? சாவலப்பா சும்மா கதையில சும்மா காட்டியா 100 காலம் உயிரோடு வாழ பண்ணு. காசெல்லாம் செவடியா ஊரெல்லாம் மேசலாம் ஆத்தா கருணை செல்வா பாவாடை இப்பதான் விளக்கறதுக்கு என்ன சாவலடா எங்க அண்ணன் செத்து நான் செத்து கூட அப்படித்தாப்பா அவுத்தாங்க. வெளிநாட்டுல படிச்சு இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். வேன்ல பாத்துட்டு வந்தாங்க படம் சாவலை காலகம் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நாள் இப்ப அரண்மனைலாம் தனியா இருப்பேன். தன்னை தலை வளர்த்துருக்கீங்க. ஒன்னு தான் துணைக்கு என் கூட இருப்பாருப்பா. என் கூட இருப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும். ஒன்னு காலகம் போயிட்டாரு. நான் தனியா இருக்கிறேன். தனியா இருக்கீங்க. என்னடி சவடியா பண்ண சொல்ற? நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது. அதே 3 கேள்வி கேட்டீங்க. 2 கேள்வி சரியா பதில் சொல்லிட்டேன். 3வது கேள்வி பதில் தெரியல. அண்ணன் ஏற குதிரையில ஏறுவானா? வெள்ள குதிரை. அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுவான். அவனோட தங்க தட்டு. அண்ணன் செத்துட்டா அண்ணன் வரலனா அன்னைக்கு தோணை யாருப்பா? ஐயோ போடா வெறி அடிச்சு போடா. நீங்க பேசுறது ஏதோ சூட்சும மடங்கு சூட்சுமா மாதிரி சமஸ்கிருதெல்லாம் பேசாத. வாடான்ற நச்சப்ப என்ன அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமந்தா மச்சரப்புல யாரு? பெற்றெடுத்த பிள்ளையா பாதிக்கணும். 4 சோத்து உள்ள நடக்கிறது யாருக்கு தெரியாது. நான் பாடுறேன் பாருங்க. அதுவும் பாவாடி தூக்குற அடிச்சு விட்டாம வாட்ச வச்சுற ஒரு நாளைக்கு. இருந்தாலும் உங்களை எப்பொழுது அரண்மனையில பார்த்தேனோ அப்பொழுதே உங்க கட்டி வைத்த ஒரே ஒரு முத்தம். முடியாது. Bye.
சரி நாய் வைத்திர பிறந்தியா வார்த்தை வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி பொதுவாக யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வழியில் வந்தது மலரை தானே நீ பறித்தது கை முள்ளி மீது ஏன் விழுந்தது எல்லாம் உனக்கு தான் 1050 அட்வான்ஸ் ராபர் மாமா வேலை நீப்பா ஆமா எல்லாத்தையும் யாருக்காகடா வேற எதுனா பாத்தியா எப்படி பேசலாம் பாருங்க ஒரு அறிக்கை கிடைக்கிறதுடா ஏய் அடி பாவி வார்த்தை வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி ஏன்டா? அது யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் மற்ற பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும் அதை விடுத்து நீயாவது சொல்லாமா நீயாவது சொல்லாமா இவன் வார்த்தைக்கு அம்மா 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 தானே பாலடா புச்ச நீ குடிக்க நினைச்சாலும் வராது முக்கி பத்தினா ஒண்ணுமே கிடையாது கிடையாது ஏன்டா காசா பணமா அரிசிக்கு போனவங்களும் அனைத்து வீட்டுக்கு வந்துட்டாங்களா அது என்னத்தான் தெரியாது பரிசுக்கு போனவங்களும் பாதிலே வந்துட்டாங்களா என்ன பண்ண முடியும் மர்மம் ஓடுகிறது ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அதனால முட்டை தர முடியுமா முடியாதா ஏய் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு சத்திய நீதி நவராத ஆட்சி உள்ள சத்தியவரி நாடு இந்த சத்தியவரி நாட்டில் மகாராஜா வாக்கப்பட்ட நீ இவ்வளவு கேவலமா நடந்து கொள்கிறாயே இந்த விஷயத்தை என்னோட அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டே அப்பா நீ அண்ணன் கிட்ட சொல்லாதப்பா சொல்லுவேண்டா சொல்லுவேன் நீ என்னத்தை சனார போற சொல்லி உங்க இருவரே நாட்டை விட்டா துரத்துறலாம் நானு அண்ணி அழகாங்க பாரு சொன்னது அண்ணி இல்ல, கட்டு. சொன்னது. இதை சொல்லாதீங்க தாவரம் எடுத்து கொட்டிக்கிறா நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல் நாட்டு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயகம் திரும்பி இருக்கீங்க ஆமா அந்த அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த படுத்த கல்லூரி எல்லாம் அங்க இடமே வந்திருக்கலாம் யாருமே நம்ப முடியலப்பா அதனால நான் உன்னை சோதனை செஞ்சு சைனால இருந்து வந்தவங்க தான் கொரோனாவை பயன்படுத்துவோம் இவன் உன்னை டெஸ்ட் பண்ணப்ப குழந்தை ஆமாப்பா நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணீங்க பிளட் டெஸ்ட் பிளட் யூரின் டெஸ்ட் யூரின் மோஷன் டெஸ்ட் மோஷன் டெஸ்டா மோஷன் டெஸ்ட் எப்படி பண்ணீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம் அப்ப ராத்திரி சிக்கனு மீன் குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டதை காண சொல்லுவேன் எவ்வளோ தக்காளி கலந்தாங்க எவ்வளோ வெங்காயம் போட்டாங்க எவ்வளோ தண்ணி ஊற்றினாங்க எவ்வளோ மிளகாத்தூள் கொட்டினாங்கன்னு சொல்லுவேன் எனக்கு இப்பதான் சந்தேகமே இருந்தது என்னடா அவன் உடம்பு இப்படி ஏறி இருப்பாங்க இதனால தானா அதனால ராஜா அண்ணன்கிட்ட சொல்லாதப்பா அது தப்பா என்னாதரா அண்ணி உனக்கு அம்மா மாதிரி வேலைக்கு ஆக மாட்டான் உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் உண்மையாகவா அது உடைய நல்ல மனித புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்து விட்டு என்ன மன்னித்து விடுகிறேன். ராசு நானு இந்த சத்திய நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று உடைய மானத்தை எழுந்து கொண்டு பரிசோதனை செய்தீர்களா
என்னை பெற்றெடுத்த தாய் இருந்தா கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க. நீ அழாதீங்க சக்கத்தெல்லாம் போறாம என்ன பாத்து ஏறி வர போற வாங்க மாட்டேங்க எல்லாருக்கும் போறாமப்பா. நம்ம குடும்பமா ஒன்னா கரன்னு சொல்லி எல்லாரும் கண்ணு வெச்சு போதும் அப்படியே சக்கத்தை அப்படி பண்ணாங்க. பையன் நாட்டு மகாராணி உங்க நடந்த விஷயம் யாரு கட்டி இருந்தா மொன 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 மொனன்னு வளர்ந்து சக்கத்தை நிக்கலாமா? விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடுப்பாங்க. இந்த சத்தியம் வாழ வேண்டும், நேர்மையான பால் செல்ல வேண்டும் என்று மானத்தை பரிசோதனை செய்தீங்க. இந்த விஷயத்தை வெளியே சொன்னா எனக்கு தான் அவமானம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவன் பிரிமே தவிர இங்க நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம்.